வணக்கம் டெக் தமிழா. ரெட்மி 7A ஒரு பட்ஜெட் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். 6000 ரூபாய்க்கு 2GB 16GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 6200 ரூபாய்க்கு 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வருது. இந்த மாதம் ஒரு அறிமுக சலுகையாக 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஜூலை மாதத்திற்கு. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், நீங்கள் PUBG விளையாடலாமா, இதோட முதல் பார்வை, கேமரா சாம்பிள்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். 2 years வேரண்டி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இந்த மாதிரி பாக்ஸில் 7A வருது. Snapdragon 439 ப்ராசஸர், 4000 mAh பேட்டரி, 12 மெகாபிக்சல் AI கேமரா, 5.45 inch HD டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ள பின், சில டாக்குமெண்ட்ஸ். ரெட்மி 7A எங்கிட்ட ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்கு. இது Black மற்றும் கோல்டு கலர் ஆப்ஷன்ஸ்லையும் கிடைக்குது. 10 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. ஆனால் பாக்ஸில் 5 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள். பாக்ஸில் பேக் கேஸ் இல்லை. மெட்டல் யூனிபாடியில் இந்த ஃபோன் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி அருமையாக இருக்குது. 9.55 mm திக்னஸ், 165 grams weight. ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் சிங்கிள் கேமரா, LED ஃப்ளாஷ், ரெட்மி டிசைன் பை ஷாமின்னு பிராண்டிங். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனில் இல்லை. மேல் பக்கம் ஆடியோ ஜாக், மைக், IR சென்சர் கிடையாது. ரவுண்டட் ஸ்மூத் கார்னர்ஸ் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர் கிரில், இன்னொரு மைக் மற்றும் மைக்ரோ USB போர்ட். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டூவல் வோல்டி சப்போர்ட் உண்டு. பவர் ஆன் பண்ணலாம். ஃபேஸ் ரெகக்னிஷன் உண்டு. அது மூலமாக நீங்கள் ஆப் லாக்கும் பண்ணலாம். இதான் டிஃபால்ட் ஹோம் ஸ்க்ரீன். ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி MIUI 10ல் இது ரன் ஆகுது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். சிஸ்டம் வைட் டார்க் மோட் இது. செகண்ட் ஸ்பேஸ், ஆப் லாக், டூவல் ஆப்ஸ், குவிக் பால் ஷார்ட்கட்ஸ், நோட்டிஃபிகேஷன் லைட்டும் உண்டு. வயர்லெஸ் FM கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் FM கேட்கும்போது அதுக்கு ஒயர் பொருத்த தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் கேட்கலாம். 5.45 inch HD+ ரெசல்யூஷன், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. நாச் காலம் வருதுக்கு முந்தைய டிஸ்பிளே. இப்போல்லாம் நாச் பல விதமாக வருது. இந்த நாச்சுக்கு முன், நாச்சுக்கு பின் சொல்லும்படியாக இது நாச்சுக்கு முந்தைய ஸ்டைல் டிஸ்பிளே பேனல். இப்போதைய காலகட்டத்தில் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். டிஸ்பிளே குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே இருக்குது. ரீடிங் மோடு உண்டு. TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபைட் டிஸ்பிளே இது. ஸோ ப்ளூ லைட் எமிஷன்லேருந்து உங்கள் கண்களை பாதுகாக்கும். Snapdragon 439 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2GB RAM ஓடி வருது. 16GB ஸ்டோரேஜ் மற்றும் 32GB ஸ்டோரேஜுக்கு பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 32GB வாங்குறது பெட்டர். சரி, பலருக்கும் உள்ள ஒரு சந்தேகம், இந்த Snapdragon 439 இப்போ பல ஃபோன்களில் Helio P22 இருக்குது, அதை விட பெட்டரானு. சந்தேகம் வேண்டாம், கண்டிப்பாக அதை விட ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த Snapdragon 439ல் பெட்டராக இருக்குது. PUBG விளையாடலாமா? விளையாடலாம், ஆனால் லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் விளையாடலாம். விளையாடுறதுல பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணலாம். ஆனால் கிராஃபிக்ஸ் இந்த ஹையர் எண்ட் ப்ராசஸரில் உள்ள அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஒரு நார்மல் யூஸுக்கு ஒரு பட்ஜெட் ஃபோன் வேணும்னா இந்த ஃபோன் சூட் ஆகும். ஸ்பீக்கர் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோட பேட்டரி. 4000 mAh பேட்டரி. இப்போதைய ரெட்மி ஃபோன்கள்லாம் இந்த சைஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ இதுலேயும் ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 நாள் பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன, பாக்ஸில் 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும். ஆனால் 10 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த 10 வாட்ஸ் சார்ஜர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமராவுக்கு வருவோம். 12 மெகாபிக்சல் AI சிங்கிள் கேமரா, சோனி IMX486 சென்சர். Mi A2 மற்றும் ரெட்மி நோட் 7ல் உள்ள சேம் சென்சர் இது. செல்ஃபிக்கு 5 மெகாபிக்சல் கேமரா. 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இதான் ரெட்மி 7A. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி மெட்டல் யூனிபாடியில் பண்ணியிருக்காங்க. Snapdragon 439 ஒரு தரமான ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர். இது நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க மற்றும் பேட்டரி லைஃப் அருமையாக இருக்குது. மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா
பாக்ஸில் வந்து 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும். ஆனால் 10 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் உண்டு. மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்ச் காலத்துக்கு முந்தைய ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து Redmi 7A. இந்த விலைக்கு இது நல்லா இருக்கா? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.